Hi friends, இது எதுவும் பேசாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக நம்மளோட சேனலுக்காக ஒரு கேமரா வாங்கியிருக்கோம். என்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா Insta360 தான் வாங்கியிருக்கோம். அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். அமேசானில் டெலிவரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரியான டெலிவரி பாருங்கள். கவரை உள்ளே போட சொன்னால் மேலே ஒட்டி தந்துருக்காங்க. பைத்தியக்காரன் இது ஏதோ செல்லோ டேப்பு, ஏதோ இந்த குழந்தைங்க ஓட்டுவாங்களே இந்த மாதிரி ஏதோ செல்லோ டேப் கீழே கிடந்த செல்லோ டேப் எடுத்து ஓட்டின மாதிரி நம்ம கேமராமேன் சிவாவோட தான் உட்காந்துருக்கோம், முன்னாடி உட்காந்துருக்கான். இது பார்த்திங்கன்னா நம்ம ரூம் தான். நம்ம வாங்கி வச்சுருக்க ஹாட் வீல்ஸ் எல்லாமே மேலே வச்சுருக்கோம். இது வந்து நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வந்து அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கேமராமேன்ட்ட கேமரா கொடுத்துட்டு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது தயா வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த Insta360க்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கியிருக்கோம். இதில் வந்து எல்லாமே இருக்குது ஓவராலாக. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒன்று அன்பாக்ஸ் பண்ணலாம். நான் வந்து தெரிய மாட்டேன்னு சொல்லி தான் இந்த லைட்லாம் வச்சுருக்கோம். என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். இருங்க, கொஞ்சம் பவர் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒன்றா உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கேமரா தேவையான எல்லா பொருளுமே வாங்கியிருக்கோம். அது லென்ஸ் கேப்லேருந்து லென்ஸ் கார்ட்லேருந்து அதோட கேஸ், அப்புறம் அதோட டெம்பர் கிளாஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கேமரா பார்ப்போம். நான் வந்ததுலேருந்து அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அந்த ஆள் பண்ணதோடு சரி, ஏதோ டப்பாலேருந்து வெளியே வர மாட்டேங்குதுங்க. அந்த பர்சன் பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் கையில் எடுக்கிறேன். உங்ககிட்ட காட்டினதுக்கப்புறம் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய Insta360 X3. என்னோடய கனவு. அந்த கனவு வந்து இன்றைக்கி நிஜமாகிடுச்சு. ஒரே சந்தோஷமாக இருங்க. நான் சொல்கிறது தெரியல. இந்த சுற்றி இருக்க இடத்தெல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்க. நம்ம வந்து கேமராவை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். பாருங்கள், இதுதான் நம்மளோட புது Insta360 கேமரா. பார்க்கவே நல்லா பயங்கரமாக இருக்குது. செம்ம வெயிட்டுங்க. கேமரா வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஓகே, கேமரா வந்து இந்த பாக்ஸில் வச்சிடலாம் தனியாக. இப்போ நம்ம வந்து உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே வந்து ஏதோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பாக்ஸ், இப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே, வா ஒரு ஸ்டிக்கர் தந்திருக்காங்க Insta360ன்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, எல்லோ ஸ்டிக்கர் அண்ட் ஒயிட் ஸ்டிக்கர் இருக்குது. அப்புறம் அதோட குயிக் கைடு அது ஒன்று இருக்குது. அப்புறம் அதோட வாரண்ட்டி, சேஃப்டி கைட்னஸ், வாரண்ட்டி கார்டு. இதுதான் வாரண்ட்டி கார்டு இதில் இருக்குது. 1 இயர் வாரண்ட்டிங்க நம்மளோட Insta360க்கு. அப்புறம் இது என்ன, வாட்டர் ப்ரூஃபிங் வாட் டு நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா துடைக்கிற கிளாத். அண்ட் தென் ஒரு C டைப் சார்ஜர், USB to C டைப் சார்ஜர் ஒன்று இருக்குது. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேமரா போட்டு வைக்கிற பவுச், அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாமே ஒரு சைடு வச்சுட்டு நம்ம மெயினான ஹீரோ ஃபோக்கஸ் பண்ணலாம். இது தாங்க என் கையில் நான் சொந்தமாக வச்சுருக்கேன். இங்கே சிரிப்பாக வருது. இப்போ வந்து இதோட லென்ஸில் இருக்கிறதெல்லாம் இல்லை, இது வச்சுட்டு மற்ற ஆக்சசரிஸ் இப்போ நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதனால் இது வந்து என்ன, அது அவங்க கண்ணு மட்டும் தான் நான் ஃபஸ்ட்டு ஓப்பனே பண்ணுறேன். குப்பையில் எங்கே போடுறது? இது வந்து பார்த்திங்கன்னா அதோட டெம்பர் கிளாஸ். இது ஏதோ இப்படி பேக் பண்ணி பயங்கரமாக தந்துருக்காங்க. அநேகமாக இதில் எத்தனை இருக்குது, 2 இருக்கா 4 இருக்கா தெரில. இருங்க பார்ப்போம். ஓ மை கார்டுன்னு ஒரே ஒரு டெம்பர் தாங்க இருக்குது இதில். அது வந்து எவ்வளோ சேஃபாக தந்துருக்காங்க பாருங்களேன். இப்போ நல்லா திக்காக இருக்குது, நல்லா பயங்கர திக்காக இருக்குது. ஏதோ பேப்பர் மரத்துக்கான திக்காக இருக்குது. இது ஒன்று, அதாவது ஃப்ரண்ட். ஆமாம், இது ஒரே ஒரு டிஸ்பிளே தான் இருக்காங்க ஒன்று. இது இன்னொன்று பேக்கப்புக்கு. இது வந்து நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஓப்பன் பண்ணி இது தனியாக வச்சிடலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் கேப்னு நினைக்கிறேன். எஸ், லென்ஸ் கார்டு. இதுவும் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஏன்னா Insta360 ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து லென்ஸ் இருக்கும். அதனால் இது 2 கொடுத்துருக்காங்க. என்னது இதெல்லாம்? ஸ்டக் ஆகிடுச்சுங்க உள்ளே. இவ்வளோதாங்க வந்தது. இது என்னான்னு தெரில. இது 2 கண்ணு மாதிரி இருக்குது. இது என்ன, அது 2 கண்ணு. இதில் வந்து கிளாத்து, அப்புறம் அதுக்கு ஒட்டுறதுக்குலாம் தந்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. இது என்னன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். வாட் இஸ் திஸ்? என்னங்க சைனீஸில் போட்டிருக்காங்க. டபுள் ஷேடட் X2 ஸ்டிக்கி லென்ஸ் ஏதோ சொல்லியிருக்காங்க. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரியல.
எரர் கரெக்ட். அதாவது இங்கே வந்து ஒரு பெண்டு மாதிரி இருக்குமா அந்த லென்ஸில், அது வந்து கீழே வச்சு ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க சம்திங். இது ஏதோ இன்ஸ்டாலேஷன் வீடியோ இருக்குது, இதை பார்த்து தான் நம்ம பண்ணி ஆகணும். அண்ட் தென் இது என்னன்னே தெரியல, இது என்னன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ வந்து இதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது ஏதோ 4 இருக்குது, என்ன அது இது உனக்கு எதாவது தெரியுமா? சரிங்க, இது வந்து வச்சிடலாம். இது வச்சுட்டு இப்போ நம்ம கேமராவை எடுத்து ஆன் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் சாரி, இன்னொரு கேஸ் இருக்குது, இது முக்கியமானது. இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேங்க, வந்து அமேசானில் எங்களுக்கு டெலிவரி பண்ணது. இதெல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட் டெலிவரி, மற்றது எல்லாமே ஃப்ளிப்கார்ட் டெலிவரி. பயங்கரமான பேக்கிங்கில் பயங்கரமாக இருந்துச்சு. அமேசானில் டெலிவரி பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சரியான டெலிவரி. பாருங்க, கவரை உள்ளே போட சொன்னால் மேலே ஒட்டி தந்துருக்கானுங்க பைத்தியக்காரன். இது ஏதோ செல்லோ டேப்பு, ஏதோ இந்த குழந்தைங்க ஓட்டுவாங்களே இந்த மாதிரி, ஏதோ செல்லோ டேப் கீழே கிடந்த செல்லோ டேப் எடுத்து ஓட்டின மாதிரி இப்படி தான் வந்துச்சு அமேசானில் இன்றைக்கி. ஆக்சுவலி இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் நான். இது என்ன கண்ட்ராவி பேக்கிங்கே தெரியலங்க. இது வந்து ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா, இதோட ப்ரைஸ் எவ்வளோ, இதோட ப்ரைஸ் வந்து இங்கே பாருங்கள் 899. 900 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்டு இப்படி தரானுங்க, லூஸுங்க மாதிரி தரானுங்க. ஆனால் முட்டாள் நினச்சி இப்படி தரானுங்க. சரி, இதை வந்து ஓப்பன் பண்ணோம், நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனைனா. இதுதாங்க அந்த Insta360 கேஸ். இதை நம்ம போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் இதுக்கு எதுக்கு இந்த 900 ரூபான்னு தெரில. அப்புறம் அதுக்கு ஒரு கீழே மவுண்ட் பண்ணுற மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அண்ட் தென் ஸ்க்ரூ. ஆக்ஷன் ப்ரோ தாங்க இது. நம்ம கோப்ரோ வாங்குறப்போ இது எல்லாமே சப் பிராண்ட். அந்த என்ன சொல்கிறது, அந்த மவுண்ட் பண்ணுறதுல பிராண்ட்லாம் இந்த மவுண்ட் பண்ணுறதுலாம் இதோட பிராண்டில் தான் நம்ம வாங்குவோம், ஆக்ஷன் ப்ரோன்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்கும். ஓகே, இதுவும் பக்கத்தில் வச்சிடலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கல அக்சசரிஸ், லென்ஸ் கார்டு எல்லாமே எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ கேமரா ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இதுதாங்க நம்மளோட புது கேமரா Insta360. ஃபஸ்ட்டு இந்த கவர்லாம் பிரிக்கிறேன், கொஞ்சம் பக்கத்தில் வந்து காட்டு. இங்கே வா. சவுண்டெல்லாம் வருது ஒரு மாதிரி. இங்கே லென்ஸுக்கு மேலே ஒட்டியிருக்காங்க. இதையும் எடுத்தாச்சு. இந்தாண்டி ஒரு லென்ஸில் ஒன்று ஒட்டியிருக்காங்க. இந்த ப்ளூ கலர் வரமாட்டேங்குது. எடுத்தாச்சு. இது சைட்லேயும் இதை ஒட்டியிருக்காங்க. இது என்னது சைடில், இது மைக்குன்னு நினைக்கிறேன். இந்தாண்ட வந்து பேட்டரிக்கு மேலே ஒட்டியிருக்காங்க. இதுதாங்க பேட்ரி. இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். இதுதான் நம்மளோட Insta360 பேட்ரி. இது வந்து எத்தனை எம்ஏஹெச் தெரியல சரியா, எல்லாமே போக தான் நம்ம பார்க்கணும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இது எப்படி அழுத்தணும்னு தெரியலையே. ஓகே, ப்ரெஸ் பண்ண உள்ள போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மைக் அடாப்டர், அந்த சி டைப் மைக் அடாப்டர். அப்புறம் இதுலேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் வேறு என்ன இருக்குது இந்தாண்ட, வேறு அவ்வளோதாங்க. இது எல்லாமே மைக். இந்த கேமரா மொத்தம் 4 மைக் இருக்குது. ஓகே, பிரிச்ச ஸ்டிக்கர்ஸ்லாம் இதோட வச்சிடலாம். ஓகே, இதை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண போகிறோம். யாயா பக்கத்தில் ஆன் பண்ணிடலாம். இங்கே இதுதான் ஆன் பண்ணுற பட்டன். லாங் ப்ரெஸ் பண்ணுமோ, இங்கே மேலே இருக்க பட்டன் கீழே ப்ரெஸ் பண்ணிருக்கேன். டடு ஆன் ஆகிடுச்சு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்குதுங்க. எங்கேயா போயிடுச்சு, டச் பண்ணுறேன் எதையாவது. சார்ஜ் இல்லையோ, பர்சன்டேஜ் காமிக்குதா தெரியல. இருக்கும், பார்ப்போம். திரும்ப ஆன் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறி, கொஞ்சம் பக்கத்தில் கரெக்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, திரும்ப ஆஃப் ஆகிடாதையா? ஓகே, இது வந்து லாங்குவேஜ் கேட்குதுங்க, என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலான்ட்டு. இங்கிலீஷ். ப்ளீஸ் டவுன்லோட் த Insta360 ஆப். இருங்க, நம்ம ஆப் அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஆல்ரெடி டவுன்லோடில் தான் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஆப். இதில் வந்து டவுன்லோட் ஆப், ஆக்டிவேட் த கேமரா. இது எப்படி கனெக்ட் பண்ணுறது? சர்ச்சிங், இதே ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆகுதுங்க. தெரியல, ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆகுது. கீழே காட்டிடுச்சு, இதான் நினைக்கிறேன். எஸ், இதே தான். கனெக்ட் த ஆப் ஆன் கேட்குது. வாவ், கனெக்ட் ஆகிடுச்சிங்க முறையா. நான் தெரியுறேண்ணா? நான் தெரியும், நீ தெரியுறியா? வேற மாதிரி.
இதுலேயே வந்து செட்டப் பண்ணுறதுலாம் காட்டுது. இங்கே பாருங்கள், வீடியோ, ஃபோட்டோ. வா 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 இப்படி ஒரு வேறு மாதிரி வைப், வேறு மாதிரி வைப் ஆகுது இந்த Insta360 கையில் வச்சுருக்கிறதுக்கு. இது என்ன தள்ள சொல்லுது இந்தாண்ட செட்டிங்ஸ், மேனுவலாக என்ன எதுன்னு எல்லாமே இருக்குது. ஓகே, நோ SD கார்டு. நாம் என்ன SD கார்டு போடல, எனக்கே தெரியும், நான் சொல்லுது அது. இங்கே பாருங்கள், இப்படி நாம் இந்த சைடு உட்காந்துருக்கு, நான் தெரியுறேன். இன்னும் நம்ம கேமராமேனை காட்டுவோம். எங்கே கேமராமேனு? கேமராமேன் உட்காந்துருக்கான். வேறு லெவலில் இருக்குங்க கேமரா. வா, ஒரு வழியாக நம்ம கனவு வந்து பழிச்சிருச்சு. X4 தான் வாங்கலான்னு பார்த்தேன். X4க்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, அதனால வந்து X3 வாங்கியாச்சு. ஓகே, இது வந்து இப்போ நம்மளோட இதோட ஆக்சசரிஸ்லாம் ஃபிட் பண்ணலாம் ஒன்று ஒன்றா. வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து ரப்பர் மாதிரி தந்துருக்காங்க, மேலே வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து நான் ஃபோன் டெம்பரில் அடிக்கடி நிறைய ஒட்டியிருக்கேங்க, அதனால் வந்து ஈஸியாக ஒட்டிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. யாரெல்லாம் இந்த காமெடி நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெட்டுன்னு ஒன்று, வெட் துணின்னு ஒன்று இருக்கும். அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் தென் ட்ரையாக இருக்கிறது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரையாக இருக்கிறத ஓப்பன் பண்ணிட்டு அந்த வெட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ராப்லெட்ஸாக இருக்கும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த ட்ராப்லெட்ஸை க்ளீன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதுதான் இதோட சின்ன மொக்கையான ப்ராசஸ். இதை பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து கரெக்டாக எடுத்து பேஸ்ட் பண்ணணும். இதுதான் ஒரு முக்கியமான வேலை. இங்கே இருக்குது, எடுக்கிறது எடுத்துடலாம். ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இப்போ வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும். லைட்டு வெளிச்சம் இருக்கா? அப்படியாக ஒட்டியாச்சு. இதை உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டி தந்திருக்கேன்னு. அதை ஒட்டி நானே வச்சுருக்கேன், ஒட்டி தந்திருக்கேன்னு சொல்கிறேன். ஓகே, இது வந்து இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த லென்ஸுக்கு முக்கியமானது லென்ஸ். இதை தான் நம்ம இப்போ காப்பாற்றணும். இது வந்து நான் பார்த்துட்டேங்க, இது என்னன்னு நான் பார்த்துட்டேன். இது உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணணும் இப்போ. அச்சோ, டப்புன்னு போட்ட சவுண்டு வந்துருச்சு. உடஞ்சிருக்குமோ? சவுண்டு கேட்டுச்சா டப்புக்குன்னு? போச்சுடா. இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது என்னது முட்டை மாதிரி இருக்குது, மூடி மாதிரி. இது பேக்கு, ஃப்ரண்ட்டுன்னு அதே இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட். இதெல்லாம் தனியாக வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள், அதோ இதுலேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு தெரியுதா? அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கானு அந்த பாரு ஸ்க்ரீனில். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதில் எது ஃப்ரண்ட்டு? ஐயோ, லென்ஸ் இருக்கிறது ஃப்ரண்ட்டா இல்லை எது ஃப்ரண்ட்டு? ஐயோ, எது ஃப்ரண்ட் எது பேக்கு தெரியலையே. என்ன அது பெரிய குழப்பமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரண்ட்டுனா அந்த டிஸ்பிளே இருக்கிறத ஃப்ரண்ட்டு. ஓகே, இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம். இதை வந்து வெட் துணியில் அதே மாதிரி திரும்ப தொடச்சிட்டு, திரும்ப ட்ரையாக இருக்க துணியிலையும் தொடச்சிட்டு, ஐயோ மாதிரி தொடச்சிட்டேன். சரி, தொடச்சிடலாம். தொடச்சிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் தானே, ஃப்ரண்ட் வந்து எடுத்தாச்சு. இது என்ன, இது தொட்டி மாதிரி இருக்குது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இந்த லென்ஸ் கார்டு ஒட்டியாச்சு. இது நான் எனக்கே டவுட்டாக இருக்குது, கரெக்டாக ஒட்டியிருக்கேனா இல்லையான்னு. இந்த கட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது. ஓகே, லென்ஸ் கார்டு ஒட்டியாச்சு. இப்போ திரும்ப இதை ஆன் பண்ணி பார்ப்போம். எல்லாமே வந்து டெம்பர் கிளாஸ்லேருந்து எல்லாமே ஒட்டியாச்சு. இதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு பபுள் மட்டும் இருக்குது, அதையும் இப்படியே வந்து ரிமூவ் பண்ணிடணும். இருங்க, அதுக்காக இப்போ நான் திரும்ப எடுத்து ரிமூவ் பண்ணலான்ட்டு இருக்கேன். பபுள் போயிடுச்சா? ஓகே, சூப்பருங்க, சக்ஸஸ். ஒரு பபுள் கூட இல்லை, எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ திரும்ப இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இதை ஆன் பண்ணால் லென்ஸ் கார்டு மோடுன்னு கூட ஒன்று இருக்கான். அதாவது இப்போ நம்ம லென்ஸ் கார்டு போட்டிருக்கோம்ல, அதனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும். அதனால் அதுக்குன்னு ஒரு மோடு இருக்குது, அதை ஆன் பண்ணால் தான் நல்லா தெரியும். இது வேறு திரும்ப இந்த ஆப்பு கேட்குது. ஓகே, ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியலங்க, நல்லா தான் இருக்குது. அந்த லென்ஸ் கார்டு போட்ட மாதிரியே தெரியல, நல்லாயிருக்கு. குட் ஒன். ஓகே, இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். வேறு என்ன, வேறு இதோட கேஸ். இதோட கேஸ் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். இதோட கேஸ் எப்படி போடுறது, எப்படி ஓப்பன் பண்ணி தான் பண்ணணுமோ. எந்த சைடு எது?
அதாவது இங்கே வந்து ஒரு லென்த்தான ஒரு சைடு இருக்குங்க, இதுதான் பேட்ரி சைடு, இதுதான் அப்படி போடணும். இது பிளாஸ்டிக் தாங்க, கொஞ்சம் பத்திரமா தான் யூஸ் பண்ணணும். அதாவது மெட்டலில் ஒன்று இருந்துச்சு, மெட்டலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இப்போதைக்கு நமக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை. அதற்கு எந்த அளவுக்கு காஸ்ட்லினா 4000 ரூபா தான் வருது, அந்தளவுக்கு காஸ்ட்லி. ஓகே, இது கேஸும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பயங்கர பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு கீழே போடுறது ஒன்று இருக்குது, அது எப்பயும் போல் மவுண்ட் பண்ணுறது தான். ஓகே, ஃபினிஷ், ஃபுல் செட்டப் ரெடி. நம்ம Insta360 ஃபுல் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளோட ஷார்ட்ஸ், ரீல்ஸ், வீடியோ, விலாக்ஸ் எல்லாத்துலேயும் இதை யூஸ் பண்ணி பயங்கரமாக போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆக்சுவலாக இந்தளவுக்கு நான் இவ்வளோ தைரியமாக பேசணும்னு என்னாலே நம்ப முடியல, அந்தளவுக்கு நான் இப்போ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து இன்னும் ஒரு டெம்பர் இருக்குது, இது ஒன்று இருக்குது. அப்புறம் வேறு என்ன ரீயூசபிள் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இது வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதோட அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சுது. அப்புறம் இந்த கோபுரம் வந்து நான் 1 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு இதோட வீடியோஸ், அதோட ரிவ்யூஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதோட ரீல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பீங்க. இதை வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு மற்றது என்ன இருக்குது, வேறு எதாவது இருக்கா என்ன? அப்புறம் இந்த சொல்லியிருந்தாலும் இந்த ரவுண்ட் ஸ்டிக்கர் எதுக்குன்ட்டு, இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீயூசபிள். அதாவது இந்த லென்ஸ் இருக்குது இல்லைங்க, லென்ஸோட பின்னாடி ஒட்டுறது வந்து இது வந்து டபுள் சைட் டேப் மாதிரி ஆக்ட் ஆகும். இதை எடுத்து அது பின்னாடி ஒட்டி திரும்ப அந்த லென்ஸில் ஒட்டுற மாதிரி திரும்ப இந்த லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, இதை வந்து இப்படி கிண்டி எடுக்கிற மாதிரி, லென்ஸ் வெளியே எடுக்கிற மாதிரி. ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. இது வந்து பின்னாடி இருக்க செட்டப்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பின்னாடி இருக்க செட்டப்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஏன்னா நம்மளோட ஸ்டே பண்ணி ஒரு ரூமில் தான் இருக்கும், நம்ம வீட்டில் இல்லை. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு விலாகில் மீண்டும் சந்திப்போம். எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ட்ராவல் விலாகில் தான் மீண்டும் சந்திக்கிறதா இருக்கும், அங்கே கண்டிப்பாக பார்ப்போம். நம்மளோட ட்ராவல் அந்த ட்ரிப்ஸில் உங்களுக்கு யாராவது ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழேயே வந்து வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது, அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணலாம். ஒரு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர்றது தான் நம்மளோட ஐடியா. குடியா லைட்டு வேணும் எனக்கு, லைட்டு தர மாட்டேங்கிறாங்க, பயமாக இருக்கா, ரொம்ப வெளியே தெரியுறேண்ணா. சரி, அது இருக்கட்டும். பின்னாடி இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டணும் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், எந்திரிச்சு காட்டுறேன் மாதிரி. இது வந்து நம்மளோட ரூமில் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கிறது, நம்மளோட ஹாட் வீல் கலெக்ஷன். இந்த ஆர்டருக்கெல்லாம் பார்க்காதீங்க, ரொம்ப கசாமசான் இருக்கும். இது நம்மளோட ஹாட் வீல் கலெக்ஷன். நம்மளோட ஃபேவரட் காரான மஸ்டாங் போன வாரம் தான் வாங்கினேன். மஸ்டாங்லேருந்து எல்லாமே இருக்குது. இதோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இது வந்து டெஸ்லா, 2 டெஸ்லா வச்சுருக்கேன், இது ஒரு டெஸ்லா இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸான கார், பம்பிள் பி, பேட்மேன் எல்லாமே. இது வந்து அஜித் ஓட்டுனார்ல இங்கே இப்போ ரேஸில், அந்த கார் போர்ச் 96 எல்லாமே நம்மக்கிட்ட ஒரு டாய்ஸ் கலெக்ஷனாக வச்சுருக்கேன். அம்மா ஐயோ, ஐயோ கேமரா இருக்குது. சரிங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டாக இருங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து 3 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருக்கோம். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய், டேக் கேர்.